என்னங்க இளையராஜா பாட்டுக்கு வந்து அது இது பண்றோம் அதுக்கு 11 days of Grand Australia trip with easy EMI of rupees 30,000 only with GT Holidays. League Hotels and Banquets, Arambakam, a perfect venue for your weddings, birthday party and corporate events. ஏன்னா வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும். பெண்களுடைய உள்ளத்தை வந்து நல்லா புரிந்தவர். புகழுக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போட்றாதீங்க. இந்த கொடுமை வேற. நீ கான்ஃபிடண்டா இருக்க போலங்க. சார் ஆக்சுவலா ஆயிடுச்சா கேட்கணும். இப்போ ஓம் புருஷன் நான் பதில் சொன்னேன், என் பொண்டாட்டி நீ பதில் சொல்லணும். நீங்க ஹஸ்பண்ட் லவ் பண்ண போறீங்க, இப்போ ஊரே வேடிக்கை பார்க்க போகுது, அவ்வளவுதான். ஐயோ என்னங்க புரிஞ்சுட்டீங்க. என் ஃபோனை புகழ் எடுக்காம இருந்ததே இல்லை. நான் இது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், எடுக்காம இருந்திருக்காங்கன்னு. ஒரு தடவை சேலஞ்ச் வைக்கிறாங்கடா எனக்கு, இப்போ அடிங்க எடுங்க, அன்னைக்கு பார்த்து எடுக்கணும். அண்ணன் கார் ஓடுறப்ப கொடுக்கணும் பிரசாத் ஸ்டுடியோலாம் ஓடியாருவேன். அண்ணா வணக்கம் நான் தெரியுதாண்ணா அப்படி ரியாக்ஷன் நடிக்கக்கூடாதுன்னு. இந்த வாய்ப்புக்காக காத்திருந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்து சும்மா தான் நிற்பான், ரொம்ப நேரம் நிற்பான் புகழ். நான் இங்கே போய் நிற்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல அவன் ஓடி வந்தான். ஒரு நாள் நைட்டு ஆக்சுவலாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நின்று நம்ம லேடி கெட்டப்பு இதுக்கு எல்லாம் சொன்னீங்க பார்த்தல. நாளைக்கு நினச்சா கூட நான் தனியாக உள்ளே இறக்குறோம். இப்போவும் நாங்கள் வடிவேல் பாலாஜியை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அது வந்து 100% உண்மை. இந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடம் மட்டும் இன்னும் அது அப்படியே காலியாகவே இருக்கும். அதே பாலாஜி சொல்லுவாப்புல, நான் அடிப்பேன், ஒரு சொட்டு டீ கூட கீழே விழக்கூடாதுன்னு. அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லுவார். இது டீ இல்லைங்க, காஃபி. தாம்சன் சார் இப்போ ஒரே கேள்விதான், அவர் நல்லவரா கெட்டவரா? என்ன நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டா இதோ வந்துச்சேங்க. நான் இங்க வந்த பிறகு உங்களை கை பிடிச்சி ஒருத்தர் தூக்கிட்டு போனார் இல்லையா, அந்த நபரை கூப்பிட்டுடலாமா? வித் ஆல் யுவர் பெர்மிஷன், இன்னைக்கு புகழ் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த நபர் யாருன்னு நீங்க ஒரு கைத்தட்டல் அப்படியே பயங்கரமா கொடுத்தீங்கன்னா அந்த நபரை என்ட்ரி கொடுத்துருவாங்க. தாம்சன் சார் பல கலைஞரை உருவாக்கி இருக்காரு. KPY அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு பேக் போனே நம்மளோட தாம்சன் சார் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ திருப்பியும் மறுபடியும் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி தாம்சன் சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா பல பேரை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. இல்லை அதாவது KPY அப்படின்ற பல கலைஞன்ஸை நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு அந்த ஷோக்கே. அது கண்டிப்பாக நம்மளோட புகழும் சொல்வார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நன்றி எல்லாருக்குமே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய உங்களை பற்றி நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும். என்னன்னா இது உண்மை சொல்லணும்னா ஒரு கலைஞனை இந்த அளவுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கீங்க, அதை பிடிச்சி அவங்க அடுத்த கட்டம் கொண்டு போகிறாங்களே, அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற திறமை தான். ஸோ அந்த வகையில் வந்து புகழ் இன்னைக்கு வந்து புகழின் உச்சத்துக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷலாக ஒரு படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? முதல்ல எல்லாருக்குமே நன்றி, குட் ஈவினிங், தேங்க்யூ, அன்புக்கு நன்றி. எனக்கு உள்ளே வந்தீங்கன்னா புகழ் அங்கே இருக்கா பிள்ளைன்னு பார்த்துட்டேன். நிச்சயமா இங்கே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படி போகலாம் பார்த்தேன். சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நமக்கு தெரியும்ல, இப்போ பார்ப்பாங்க புகழை எல்லாரும், இன்றைக்கி இருக்க புகழ் தான் தெரியும், நமக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும்ல. அங்கேருந்து இங்கே பார்க்குறது பெரிய விஷயம். இவ்வளோ சீக்கிரத்துலேயும் இந்த உழைப்பு இருக்குல்ல, இந்த உண்மையான உழைப்பு இருக்குல்ல, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. படமும் ரிலீஸ் ஆகுது, அது நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். கடவுளுடைய எல்லா அன்பும் உங்கள்கிட்ட இருக்கேன்ப்பா. கண்டிப்பாக தேங்க்யூ. சூப்பர். அதாவது எப்படி பேசுவார், எவ்வளோ அமைதியாக, அந்த ஒரு மாடுலேஷனே டோட்டலாக மாறி இருக்கு. புகழ் அதாவது எப்படி பேசணும்னு சொல்லுங்க, பேசிடலாம் சார். என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டுருங்க. ஆஃப் கேம்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும். இல்லடா, எல்லாத்தையும் பேச சொல்லுவாங்கடா. ஆனா நீ பாரு, 10 நிமிஷம் கூட வராது, 7 நிமிஷம் 6 நிமிஷம் வரும். ஒரு அரை மணி நேரம் பேசுவோம், ஒரு 6 நிமிஷம் வரும். எங்க சேனல்லே மிஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இது நல்ல ஃபீட்பேக் தான், கைத்தட்டல் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை சார். ஆனால் என் ஷோவில் அது மாதிரிலாம் எடிட்டில் தூக்க மாட்டாங்க சார், கவலையே படுவாங்க. ஏன்னா நம்ம நல்லது மட்டும் உங்களுக்கு தூக்கல, எங்களுக்கு தூக்கிடுறாங்க. தூக்க மாட்டாங்க சார், நான் கேரண்டி. ஸோ சார் அழகாக சொல்லிட்டார் புகழ். நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயம் சின்ன விஷயம் கற்றுந்துருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு படம் வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? ஸோ சாரை பற்றி இல்லை, அதுதான் நீங்கள் சொன்னது தான். அண்ணா இல்லைன்னா எனக்கு இந்த இடம் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து நிறைய லேடி கெட்டப்புக்கெலாம் வந்து இதாக இருந்தப்போ என்கிட்ட அண்ணன் சொன்னது, இதை நீ போடு, கண்டிப்பாக உன்னால் முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அண்ணன் கார் ஓடுறப்ப கொடுக்கணும் பிரசாத் ஸ்டுடியோலாம் ஓடியாருவேன். அண்ணா வணக்கம் நான் தெரியுதாண்ணா
அப்படி ரியாக்ஷன் நடிக்கக்கூடாதுன்னு இல்லை நான் அதான் நான் சும்மா நான் அண்ணன் எங்கே போனாலும் அப்படியே பின்னாடியே போயிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு சிரிப்பிடான்னு சொல்லிட்டு ஒரு சரி அவனை கூப்பிட்றான் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணி பாம்பாட்டி கேரக்டர் ஒன்று கொடுத்தாப்புல. அதில் தான் ஃபஸ்ட்டு டைலாக்லாம் இல்லாமல் ஒரு விஷயம் வந்தார். அப்போயே அண்ணனுக்கு தெரிஞ்சது சரி இவன்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக வந்து இவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரோல் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருங்க பார்ப்போம் பண்ணுவான்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு ஆக்சுவலாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நின்று அன்றைக்கி தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அப்பா அம்மாட்டெல்லாம் ஒரு பெருமைப்படுவாங்க அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு லேடி கெட்டப்பு பண்ணிவிட்டு நான் இது பண்ணப்போ எல்லாரையும் தின்னார். இன்னும் லேடி கெட்டப்பு இதுக்கு எல்லாம் சொன்னீங்க பார்த்தல நாளைக்கு நினச்சா கூட அவன் நான் தனியாக உள்ளே இறக்குவேன், அவன் பண்ணுவான், அவன் என்னோடய ஸ்டூடெண்ட், அவன் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னப்போ அப்படியே எனக்கு ஆனால் ஏன்னா அப்படி நீ பண்ணுவிடா எனக்கு தெரியும்டா சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட ஞாபகம் முட்டை வாயில் வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்டு அந்த ஸ்பான்டனியன்றீங்களே இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்கோம். அது எல்லாமே இது இப்போ வந்த உடனே அடித்தார்ல அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் அவர் ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒரு அந்த லேடி கெட்டப் நான் வடிவேல் பாலாஜி மாமா எல்லாம் பண்ணியிருப்போம். அங்கே ஷார்ட் போய்ட்டு சரி வாங்க உள்ளே போகலான்னு சும்மா உட்காந்து விளையாட்டுக்கு பேசந்தான், டீயா காஃபியா அது கூட அடிச்சுனா ஒரு சொட்டு டீ செதறாது ஏன்னா அது காஃபி, இந்த விஷயங்கள்லாம் ஒன்று உட்காந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்படியே டெவலப் பண்ணுவார், அடுத்தடுத்த செகண்ட் டெவலப் பண்ணுவார். நிறைய இப்போ கூட என்ன சொன்னேன், இன்றைக்கி வந்து இத்தனை பேர் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் விஜய் டிவியில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி பாலா, புகழ், ராமண்ணன், மதுரை முத்து இப்படி யார் பேரெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பின்னாடி தாம்சன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது அந்த ஆமாம் அது வந்து எல்லாரோட காமெடியனுக்கும் இதாக இருக்கும். யாரை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தாம்சன் தான் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படி சொல்லுவோம். இன்றைக்குமே இப்போ நம்ம அடுத்த ஷோ கலக்க போவது யார், எப்போ வரும், யார் வரும்னு தெரியாது, அடுத்தது தாம்சன்ன்ட்டு இது பண்ணலாமா, எப்படியும் ஒருத்தவங்களை உருவாக்கிடுவார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. யாரை கேட்டாலும் அண்ணா அடுத்தது தாம்சன் சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு தரும் அப்படி தான் எல்லாமே பேசிக்கிறாங்க. தாம்சன் சார் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு தருவார், யார்கிட்ட திறமை இருக்கோ கண்டிப்பாக அதை உருவாக்குவார். ஏன்னா ஒரு சிலையை வந்து இந்த சிலையை வந்து நீங்கள் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு இது கரையிலையும் கரைக்க முடியும், இல்லை ஒரு சிலை கருவறையிலையும் இருக்க முடியும்னு நினைக்கிறது அண்ணன் தான். அது எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது அண்ணன் தான். ஐயா அடிச்சு இந்த அளவுக்குலாம் பேச முடியாதுங்க என்னால். இப்போது இந்த லேடி கெட்டப்னு ஒரு விஷயம் சொன்னாப்புல புகழ், அது லேடி கெட்டப் போடுறது யூஸ்வலாக வந்து நம்ம டீமில் எல்லாருமே ஹெசிடேட் ஆவாங்க. ஏன்னா வீட்டில் போனால் அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நீ லேடி கெட்டப் போடுற எப்போ பாரு இதையே சொல்லிட்டே இருப்பாங்க, நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அதிகமாக முன் வந்தது யார் பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி. எல்லாருக்குமே தெரியும். இப்போவும் நாங்கள் வடிவேல் பாலாஜியை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அது வந்து 100% உண்மை. இன்னமும் இந்த இடத்துல பாலாஜி இருந்தால் இந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருப்பான் அப்படின்றது நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உண்மை அது. ஏன்னா இந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடம் மட்டும் இன்னும் அது அப்படியே காலியாகவே இருக்குது. உண்மையிலே இது பேசும்போது எப்படி இருக்குன்னா உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. பாலாஜி பற்றி பேசினா அது புகழுக்கும் தெரியும். ஸோ பாலாஜி அந்த மாதிரி எல்லா கெட்டப்பும் போட்டிருக்காப்புல, ராமரும் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறமா எந்த கெட்டப்பாக இருந்தாலும் போடுறதுக்கு தயாரான ஒரே ஒரு ஆள் புகழ் தான். லேடி கெட்டப் போட்டுட்டா மட்டும் ஒரு சாரீ வந்து நம்ம கட்டிட்டு ஒரு விக்கு வச்சுட்டு அதை போட்டால் மட்டும் பெர்ஃபார்மராக மேடையில் வந்து நிற்க முடியாது. அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் பேசணும். அதில் புகழ் வந்து லேடி கெட்டப் போட்டு நிறைய வாய்ஸ் வித்தியாசமாக பேசியிருக்கான். சரியா தம்பி, உனக்கு தெரியல? கொஞ்சமாக தான் அதை டெவலப் பண்ணோம். அதுதான் அந்த வாய்ஸோடைய யூனிக்னஸ் தான் அந்த கெட்டப்பை வந்து ப்ளஸ் ஆக்கும், சிரிக்க வைக்கும். இப்போ இவரே சொல்கிற மாதிரி இந்த பாலாஜி வந்து அது நீ அந்த வாய்ஸ்லேயே சொல்ல போகல, அது கேட்க நல்லா இருக்கும்ல. என்னங்க இளையராஜா பாட்டுக்கு வந்து அதே பாலாஜி சொல்லுவாப்புல, நான் அடிப்பேன் ஒரு சொட்டு டீ கூட கீழே விழக்கூடாதுன்னு. அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லுவார். இது டீ இல்லைங்க காஃபி. ஒரு சின்ன விஷயம் இப்போ புகழ்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது, பாலா அது மாதிரி தனித்தனியாக ஒருத்தர்கிட்ட ஒரு டேலண்ட் நீங்கள் கண்டுபிடி. அது எப்படி இப்போ லேடி கெட்டப் அப்படின்னாலும் எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. பட் உண்மையாக சொல்லணும்னா வடிவேல் பாலாஜி புகழ் போடுற அந்த லேடி கெட்டப்னா தனியாக தெரியும். அது எப்படி அது ஒரு விஷயம் நீங்கள் அவங்களுக்குள்ள அதை கொண்டு வரீங்க? அவங்க என்னதான் அதை மாடுலேட் பண்ணி கொண்டு போனாலும் இந்த ஒரு விஷயத்தை அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் உருவாக்குறீங்களா? அது எப்படி பாசிபிள் தாம்சன் சார் பொறுத்த வரைக்கும்? இல்லை யூஸ்வலாக என்னென்னா ஒரு காமெடியை பொறுத்த வரைக்கும் அவன் எதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. அதுவும் டெலிவிஷன் ஃபார்மேட்டில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்ற உள்ளே வர முடியாது. அவன் ஓப்பன் அப் ஆகணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் யாரை பார்த்து சிரிப்பீங்க? ஒருத்தன் ஒரு கோமாளித்தனம் பண்ணுறான்,
அவனை பார்த்தா நம்ம எல்லாருமே சிரிப்போம். வடிவேல் சார் முடி ஒரு மாதிரி வச்சுருப்பாரு, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு அதை பார்த்தா நம்ம முதல்ல சிரிப்பே வரும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே ஓப்பன் அப் ஆகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நான் என்ன நினச்சாலும் அவங்க பண்ணுறது தானே மெயின். அந்த மாதிரி ஸோ இவங்க வர்றதுனால மட்டும்தான் அது செய்ய முடியுது. இப்போ யூஸ்வலாக வந்து எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா பசங்க தான் அதிகமாக இருப்பாங்க, பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. எங்கள் டீமில் ஒரே ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடச்சது அறந்தாங்கி நிஷா மட்டும்தான். அதை தவிர இப்போ வரைக்கும் யாருக்குமே இல்லை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் லேடி கிட்ட போடணும்னு அவசியம் கிடையாது. ஆட்கள் இங்கே இல்லை. இப்போ ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 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 லேடி பெர்ஃபார்மரை கூப்பிட்டு நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாது. அவங்கள அடிக்கிறதோ அவங்க கீழே விழுறதோ அதெல்லாமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ தான் வந்து நம்ம ஆப்போசிட்டாக ஒரு மென்னை தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சுச்சுவேஷன். அதை வந்து இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி முகங்களை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும், பெண்களுடைய உள்ளத்தை வந்து நல்லா புரிந்தவர். ஐயா தேங்க்ஸ். டாம்சன் சார் வந்தாலே கண்டென்ட் நான் சொன்னனா இல்லையா, கண்டென்ட் கொடுத்துட்டாரு. இல்லைங்க ஒரே நிமிஷம் முடிக்கிட்டே இருங்க, முடிக்கிட்டோம் அவசரப்படாதீங்க. முடிச்சாச்சு ஏற்கனவே, அதான் முடிச்சிட்டீங்க, அது தெரியும். முடிஞ்சிச்சு அதான் யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு ரியலாக பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு தெரியணும், அவங்க உள்ளத்தை வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க மனசில் ஒரு பெண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா. ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூடா, சூப்பர் சார். டாம்சன் சார் இப்போ ஒரே கேள்விதான், அவர் நல்லவரா கெட்டவரா? என்ன நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டா இதோ வந்துச்சேங்க. என்ன வந்து அங்கே வல்லவர் அப்படின்ட்டாங்களா? ஆடியன்ஸ் சொல்லணுங்க நம்மளை பற்றி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. நம்மளே சொல்லிங்கன்னா எப்படி? கரெக்ட் தான். எல்லாம் முடிச்சாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ அதனால சிம்பிள் என்னன்னா அந்தந்த கேரக்டர் பண்ணால் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணாங்க, ஒரு ஒய்ஃபு ஒரு கல்யாணம் ஆன பெண்ணா அதுவும் புகழுக்கு தெரியும். ஏன்னா புகழுக்கு அங்கேயே நட்பு இருக்கு. ஒரு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தைகள் பெற்றிருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த ஏஜ்லேயே புகழ் நட்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் புகழால் பண்ண முடியும். அதனால தான் நான் புகழை வந்து லேடி கெட்டப் சூஸ் பண்ணுறோம். நம்ம இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் 300 கவுண்டர் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. அது இது ஒரு எபிசோடில் வந்து அது இதில் சிரிச்சா போச்சில் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் புகழை விட. ஆரம்பத்தில் ரோபோசங்கர் இருப்பாங்க, வடிவேல் பாலாஜி இருப்பாங்க, அமுதவாணன், பழனி பட்டாளம், திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் இருப்பாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் தெரியும். ஸோ அதில் வந்து இவனை வந்து உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய டாஸ்க். அது நீங்கள் நினைக்காதீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு எபிசோடில் என்னென்னா ஒரு பீச்சில் லவ்வர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் புகழ் இந்த எபிசோடில் எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இவன் நின்றுட்டு இருக்காராங்க, எதனா ஒரு கெட்டப் கிடைக்காத எனக்கு, நான் ஏறி எதாவது பண்ணிடலாமா அப்படின்ட்டு தான் நிற்கிறான். அது ஷூட்டே ஆரம்பிச்சிச்சு, செக்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு, எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ண வர போகிறாங்க. அப்போ வந்து என்ன சொன்னேன்னா ஒரே ஒரு கொடை மட்டும் ஒரு ஓரமாக அது ஒரு பெரிய கொடை, ஓகே, ஒரு கொடை மட்டும் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், உனக்கு டைலாக் கிடையாது, ஒன்று பண்ணு, அந்த 2 பேர் இருக்காங்களா லவ் பண்ணுறானுங்களா 2 பேர், அவங்க முன்னாடி போய் நின்று இந்த கொடையை மட்டும் பிடிச்சி நின்றுக்கோ, இவ்வளோ தான், பேசிடக்கூடாது எதுவும், ஏன்னா அவனுக்கு ஆக்ட் போவோம் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாச்சு. ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்னென்னா மற்ற எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸோட இவன் சிரிச்சாங்க, டைலாக்கே இல்லை, யாருக்குமே புரியல என்ன சிரிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி லாங்குவேஜில் அவன் பண்ண ஒரே விஷயம் தான். ஸோ இப்போ அது வந்து நாங்கள் அங்கே பார்க்கல. இப்போ என்னென்னா நீங்கள் தான் ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்து அவர் ஸ்பாட்டில் பண்ணணும். அது சார் அப்படியே டைரக்ட் பண்ணோம், அவர் நடிக்கணும், ஏதாவது ஒரு சீன் எங்களுக்காக, என் ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக ப்ளீஸ். வெரி சிம்பிள், சின்னதாக, ரொம்ப பிரம்மாண்டமான கண்டென்ட்டோ ரொம்ப புதுசுலாம் கிடையாது, ரொம்ப ஓல்டு கண்டென்ட் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரிட் ஆச்சு, புகழுக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போட்டுறாதீங்க, இந்த கொடுமை வேற. புகழுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நீ கான்ஃபிடண்டாக இருக்க போலங்க. ஆயிடுச்சா நீ சார் ஆக்டில் ஆயிடுச்சா கேட்கணும். இப்போ ஓம் புருஷன் நான் பதில் சொல்லணும், என் பொண்டாட்டி நீ பதில் சொல்லணும். சொல்லு. என் மனசில் அதை வாரமே போச்சு. இதெல்லாம் ஆக்டிங் தானே, பண்ணலாம். அதான் சொல்லுங்க டாம்சன் சார். உங்கள் கணவருங்க அவரு, தம்பி உங்கள் மனைவி என்ன அப்படி அப்படின்ற ரியாக்ஷன் புரியல. அதில் மனைவி அப்படி நான் என்ன அர்த்தம், ஐயோ அது இப்போதான் ஐயோன்ற புகழ கொஞ்சம் முன்னாடி. ஓகே சோபா. சோபாவா சாட்டா? அவங்க பேர் சோபா. அவர் சோபனா. சோபனா தானேங்க? இல்ல அவர் சோபான்னு ஷார்ட்டா கூப்பிடுவாங்க, தெரிஞ்சவங்க அப்படி கூப்பிடுவாங்க டாம்சன் சார். அப்ப ஈஸி ஆயிடும் பாருங்க. ஹஸ்பண்ட் டைப் சொன்ன உடனே எவ்வளோ அவர் ரொமான்ஸா கூப்பிட ஆரம்பிச்சார் பாருங்க. சோபா ஷோப்னா பென்சி, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. நான் என்ன சொன்னேன், எது பண்ணாலும் புகழ் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல.
ஐயா இதுவே காமெடியா போயிட்டு இருக்கு போல 2 மினிட்ஸ் தாண்டி. இப்போ இப்போ என்ன 2 மினிட்ஸ் தாண்டி போகுதுன்னா 3 மினிட்ஸ் தான் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? அந்த வந்த வண்டிமே சொல்லிட்டேன். நாங்க பிஹைண்ட் ரூட்ஸ் புகழ் பேசிருக்கோம். பிஹைண்ட் ரூட்ஸ் அதனால தான் சொன்னேன். ஒரு கால் அது செய்ய மாட்டோம். டிஜிட்டல்ல பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து ஒரு சூப்பர். அது கண்டிப்பா பாராட்டணும். தாம்சன் சார் பிஹைண்ட் ரூட்ஸ்ல தான் ஷோபனா இருக்கு ஆங்கரா. ஒரு 4 வார்த்தை பாராட்டலாமே. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. இல்ல நம்ம கண்டென்ட்க்கு போயிடலாம். போயிடலாம். இதெல்லாம் யூசுவலா இதெல்லாம் பலாடி நான் வாங்கியிருக்கேன். போலாம் கண்டென்ட் உள்ள. மறந்தே போச்சுங்க எதை பத்தி பேச வந்தேன்னு. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் பண்ண போறீங்க, இப்ப ஊரே வேடிக்கை பார்க்கறாங்க. ஒழுங்கா உட்கார்றீ, ஷால போடுறீ பைத்தியம். யாரோ வர்றாங்க போறாங்க உனக்கு மாமா. என்ன சொல்லுங்க மாமா, அது மண்டே பார்த்தா நல்லா பேசாம இதுக்கு தான் சொல்றது கண்டறதுக்கு நான் கூட்டு வர்றதில்லன்ட்டு. புரியுதாப்பா? என்ன இது உங்களுக்கான ஒரு விழா, பின்ன உங்களை கூப்பிடாம என்ன பண்றது? உங்களை தான் கூட்டிட்டு வரணும். என்ன விழா? உன பிங்க் கலர் போடாதே எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இது பிங்க் கலர் மாமா. என்ன கண்ணும் கோலர் ஆயிடுச்சா? இது பிங்க் இல்ல மாமா, இது ரெட். ரைட். இது சோபனா அவர்களே உண்மையிலே வந்து இந்த மாதிரி சிஸ்டர் கிடைக்காது. வைஃப் இப்படியா பேசுவா? வைஃப் சிஸ்டர்ன்ற வைஃப்னு சொல்லிருக்க, சிஸ்டர் இல்லங்க. இப்பயே எல்லாரும் இல்லங்க. நான் என்ன எங்க அங்க பேசுங்க. ஐயோ என்னங்க புரிஞ்சுட்டீங்க? சரி ஏங்க நான் சொல்லிட்டேன் என்னன்னு. என்னத்த சொல்லிட்டா? கான்செப்ட் முடிச்சிட்டீங்களா? நாங்க புடிச்சிட்டோம். அதாவது இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரே ஒரு சொல்லவே இல்ல இன்னும். தாம்சன் சார் நீங்க நிஷா கமட தான் இருக்கீங்க. ஷோபனா இருக்கு அடுத்த சீசனுக்கு. அவ்வளவுதான். ஓடு. இப்போ கை தட்டுங்கப்பா. சோ சூப்பர் தாம்சன் சார். கண்டிப்பா இன்னைக்கு கேட்ட உடனே வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப Thank you. இப்போதான் என்ன புரிகிறது, அடுத்த கெஸ்ட் வந்து விட்டார்கள். கரெக்ட். ரொம்ப இல்ல அங்க பண்ணது அங்க நடக்குது அவ்வளவுதான். அதாவது ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து புகழ் உங்க கூடயே இருந்திருக்கீங்க. 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஜூ கீப்பர் அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட வாழ்த்துக்கள். மெயினான விஷயம் என்னன்னா, தம்பிக்கிட்ட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இனி வரைக்கும் அவருடைய அந்த 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 வாய்ப்புக்காக காத்திருந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா? அவன் வந்து சும்மா தான் நிற்பான், ரொம்ப நேரம் நிற்பான். புகழ் என்கிட்ட இப்போ நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த கஷ்டப்பட்ட ரொம்ப நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி ஒரு சிம்பிளாக தான் இருப்பாப்புல. ஆனால் அவன் வந்து அந்த நான் இங்கே போய் நிற்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் அவன் ஓடி வந்தான். இங்கே இப்போ ஒரு படத்தில் ஒரு மெயின் லீடாக பண்ணுறான் அப்படின்னா அந்த படத்தோட சக்ஸஸை தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த வாய்ப்பு அவன் ஏற்படுத்திக்கின வாய்ப்பு. ஓகே, இங்கே வந்தது மிகப்பெரிய விஷயம். ஒரு திரையில் வந்து ஒரு சிங்கிள் லீடாக பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பெரிய விஷயம். அது நடக்குது. அது ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதே நேரத்தில் ஒருத்தவங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நகர்ந்து போகும்போது பிஸியாக இருப்பாங்க. நிறைய நேரங்கள் வந்து ட்ராவலில் இருப்பாங்க, ஈவெண்ட்டில் இருப்பாங்க, படத்தில் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் என் ஃபோனை புகழ் எடுக்காமல் இருந்ததே இல்லை. நான் இது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், எடுக்காமல் இருந்திருக்காங்கன்னு. ஒரு தடவை சேலஞ்சு வைக்கிறாங்கடா எனக்கு, இப்போ அடிங்க எடுங்கன்னு. அன்றைக்கி பார்த்து எடுக்கல. ஆனால் அடுத்த ஒரு 2 நிமிஷம் எனக்கு கால் வந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்துச்சு. ஏன்னா இன்னமும் நான் அடித்தேன்னா சும்மா பேசுவோம், எதுக்காவது காரணத்துக்காக இல்லை, சும்மா எப்படி இருக்கடா என்னடா பேசுறதுக்காக நம்ம பேசும்போது எடுத்துருவான். எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து ஆனால் நான் பிஸியாக இருக்கலாம் இல்லை, என்கிட்ட பேசுவான். பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவான், என்னடா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. மெசேஜ் பண்ணாலும், வாட்ஸ்அப் பண்ணாலும், என்ன பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம், எது பண்ணாலும் இன்னைய வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புல. ஒரு பர்சன் இன்னுமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சிவகார்த்திகேயன். எந்த படம் பார்த்தாலும் சிவாவோட என்ன விஷயம், கார்த்தியோட என்ன படங்கள் இருந்தாலும் என்ன விஷயம் இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம். படத்தோட டீசர்லேருந்து ட்ரெயிலர்லேருந்து எல்லாத்தையும் சொல்லுவோம். ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே கார்த்தி. அதுக்கப்புறம் நான் புகழ்கிட்ட தான் பார்க்குறேன். புகழ், பாலா, இவங்க எல்லாருக்குடைய சக்ஸஸ் மெயின் என்ன காரணம்னா, தம்பிங்க வந்து நாங்கள் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எனக்கு, அந்த விஷயம் கிடையவே கிடையாது. அவனுங்களுக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்ட்டு. ஆக்சுவலாக இதை நான் சொல்லாமான்னு தெரில. ஆக்சுவலாக என்னையோட வந்து நான் ஒரு விஜயகாந்த் சாருக்கு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பாடு போட்டிருக்கேன் இல்லையா, 26ஆவது நாள் என்னையோட. இந்த 26 நாளுமே எனக்கு மெசேஜ் போடுற ஒரு அண்ணன் மட்டும்தான். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் டே 1 இருக்கும், அங்கே ஒரு ஹார்ட்னு இருக்கும், டே 2 இங்கே ஒரு ஹார்ட் இருக்கும். இன்னி வரையும் இன்றைக்கி தீப்பந்தம் அமுச்சு விட்டுருந்தார். 25 நாள் முடிஞ்சிச்சு, நேற்று தீப்பந்தம் அமுச்சு விட்டுருந்தார். ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே நான் போடுறதுக்கு அண்ணன் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறான், அதை ஒரு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே அந்த 26 நாள் உட்காந்து நான் ஸ்டோரி வைக்கிறேன்னு பார்த்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிக்கு எனக்கு அண்ணன் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமா? ப்ளீஸ். ஆனால் தூக்கிடக்கூடாதுங்க. தூக்க மாட்டோம். இல்லை நான் அஃபிஷியலாக சொல்லணும், உங்களை தூக்கிடுவான் பார்த்து. பிஹைண்ட் ரூட்ஸ் இருங்க தூக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கு.
இல்லை பா அது ஒய்ஃப் தானேப்பா தூக்குறது தானேப்பா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வெளில வாங்கினா என்ன முடிஞ்சிச்சுங்க? முடிஞ்சா ஐயா கண்டென்ட்ல இருந்து வெளில வாங்க. ஐயா என்னது ஏதோ அனௌன்ஸ் பண்ண? இல்லை என்னன்னா அது அஃபிஷியலாக நம்ம விஷயங்களில் பேசணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்மளது அடுத்து வருது. இது பண்ணுறோம் அடுத்து. ஏன்னா அது ரொம்ப முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஷோ. அதுலேருந்து ஒருத்தர் இவ்வளோ பேர் ஸ்டார் அந்த ஷோ தான் டிஸ்கஷன். ஓகே சரி அதை நான் சரி எங்கே ஏதாவது ஒரு இடத்துல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு சூழலாக அமைட்டேன்னு காத்துட்டு இருந்தேன். அது இங்கே சொல்லியிருக்கோம். இது சீசன் 3 வருது. இப்போ நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு ஷோ. சிரிச்சா போச்சே இருக்குல்ல? சிரிச்சா போச்சு இல்லாமல் இது கிடையவே கிடையாது. சூப்பர் சூப்பர். ஸோ அது மார்ச் 17 லான்ச். வாவ், ஐ திங்க் இது உண்மையாகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் தான். அண்ட் அவர் கண்டிப்பாக இருக்கார்ல, அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் டேட் கொடுக்கணும். தம்பிங்களா நீங்கள் டேட் வாங்கி கொடுங்கப்பா. ஐயா உங்கள் டேட் வேணுமா? ஏங்க அவர் கேட்டு டேட்டு நான் இல்லைன்னு சொல்லலாம். காலண்டரே எடுத்து தரேங்க. கீச்சுக்கு சொல்லுங்கள். நான் கிளம்புறேன்ப்பா. நானும் வரேன். தேங்க்யூ ஸோ மச் தாம்சன் சார். நன்றி. ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் பிஹைண்ட் ரூட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு ஷோ அந்த ஷோ மட்டும் கிடையாது, தாம்சன் சாரோட பல ஷோ உண்மையாகவே நிறைய பேருக்கு ஒரு மருந்தாக மாறி இருக்கு. நைட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஆகும் டக்குன்னு அது சிரிச்சா போச்சு இதெல்லாம் போட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஷோ. அந்த மாதிரி இது எதெல்லாம் மறக்க முடியவே முடியாது. ஸோ இது அந்த 1 மணி நேரம் சிரிச்சா போச்சு எப்படா வரும்னு வெயிட் பண்ணவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்க போது. அதுவும் அதை இங்கே சொன்னது எங்களுக்கு எனக்கு பயங்கர ஹாப்பி. நான் உங்ககிட்ட சொல்லலாம் பார்த்தேன். சர்ப்ரைஸாக வாங்கினாங்கண்ணா, அதனால் அவங்ககிட்ட பேச முடியாமல் ஆயிடுச்சு. புகழோடைய ஹார்ட் ஒர்க் மாதிரி நிறைய பேர் நீங்கள் புகழோடைய ஃபேன்ஸ் மீட்டிங் வந்திருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தெரியும். பாலாலேருந்து தங்கதோடலேருந்து குரேஷிலேருந்து சதீஷ்லேருந்து நவீன் எல்லாருமே தெரியும். எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் தான். அந்த உழைப்பு அந்த முழுமையாக இல்லைன்னா அவங்க எத்தனை பேரும் அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ அத்தனை பேர் ஜெயிச்சதுக்கு பெரிய காரணம் எல்லாருக்கிட்டையும் பயங்கர ஹார்ட் ஒர்க், பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவும் இந்த டிஜிட்டலு அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க, ஓகே. பட் அதெல்லாம் ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கிறத தாண்டி தயவுசெய்து நம்ம அறிவு மேலே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்போ காணாமல் போகும் தெரியாது. ஸோ நிரந்தரமாக நமக்கு கொடுக்குறது கடவுள் நமக்கு மூளை கொடுத்துருக்காரு. ஸோ தயவுசெய்து அதை யூஸ் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வாங்க. என்னுடைய ரெக்வஸ்ட்டாக எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என்னென்னா யூஸ்வலாக நிறைய இந்தமாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு மீடியம் ஒரு டிஜிட்டல் மீடியம் ஒரு சேட்டலைட்டுக்கு ரொம்ப நிகராக பண்ணது உங்களுது தான் ஃபஸ்ட்டு. ஒரு சேட்டலைட்டுக்கு நிகராக அது எந்த விஷயமா இருந்தாலும், அது அவார்ட் ஷோவாக இருந்தாலும், அது ஒரு செலிபிரிட்டி டாக் ஷோவாக இருந்தாலும், ஒரு ஃபன் ஒரு ப்ராங்க் ஷோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அதில் ஒரு யூனிக்னஸ் முதல்ல நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் நம்ம பார்த்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வேண்டூட்ஸ் அப்படி இது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்தடுத்து ஏதாவது பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்தில். ஆமாம் கண்டிப்பாக நினைக்கிறேன். நடக்கும். ஐயா எங்களோட உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கு போல. அப்படியா? தெரியுது உங்களை சும்மா அடிச்சு விட்டேன் நான். நீங்கள் உங்களுக்கு ஐயோ நானா சொல்லிட்டேனா? சூப்பர். தேங்க்யூ பிஹைண்ட் ரூட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சோபனா மேடம் உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏதாவது புண்படுத்தும்படி பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். இல்லை எதுவுமே பண்ணல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஷோட எல்லாம் முடிஞ்சிருச்சுல. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றிப்பா. டீம் எல்லாருக்குமே நன்றி. கேமராமேன்ஸ், ஆன்லைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச் எல்லாரும். தாம்சன் சார் அப்படியே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, அடுத்த வாட்டி அப்படியே ஒருத்தரா அப்படியே. கண்டிப்பா. ஓகே உங்களுக்கு டைட்டில் கொடுங்கடா. இதெல்லாம் பண்ண மாட்டீங்க சார். இங்கே ஒரு டேலண்ட் இருக்கு, கை கொடுங்க. உண்மையிலே நீங்கள் டேலண்ட் தான், யார் இல்லைன்னு சொன்னோம். இப்படி சொல்லும் போது லைட்டாக ஜர்க் ஆகுது. தேங்க்யூ. இவ்வளோலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது பெரிய விஷயம். உண்மையிலே டேலண்ட். சூப்பர். தேங்க்யூ தாம்சன் சார். ஆல்வேஸ். So one more time for தாம்சன் சார். தேங்க்யூ. இன்னைக்கு புகழோட ஃபேன்ஸ் மீட் இவ்வளோ அழகா பிரம்மாண்டமா நடந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு our venue partner League Hotels and Banquets.
11 days of Grand Australia trip with easy EMI of rupees 30,000 only with GT Holidays. League Hotels and Banquets, Arambakam, a perfect venue for your weddings, birthday party, and corporate events.